Hi everyone, this is Aarti here. Welcome to Learnix channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பைத்தான்னா என்னன்னு பார்க்கலாம். வாங்க நம்மளோட வீடியோக்குள்ள போகலாம். பைத்தானை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். பைத்தான்ங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ ரெண்டு பேர் பேசிக்கிறதுக்கு எப்படி ஒரு லாங்குவேஜ் தேவையோ அதே மாதிரி கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இருக்கிற லாங்குவேஜை தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. லைக் C++, ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி. அதில் ஒன்று தான் இந்த பைத்தான். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்ற லாங்குவேஜஸோட கம்பேர் பண்ணுறப்ப பைத்தான் ஒரு ஈஸியான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் பைத்தன்? பைத்தனை ஜென்ரல் பர்பஸ், இன்டர்பிரிட்டட், இன்டராக்டிவ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னெல்லாம் சொல்லுவோம். இதில் ஏன்னா சிம்பிளான சின்டாக்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி கோடோட லென்த்தும் கம்மியாக தான் இருக்கும் மற்ற லாங்குவேஜஸோட கம்பேர் பண்ணுறப்ப. இதை ஏன் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ்னு சொல்கிறோன்னா, இதை நம்மளால் எந்த ஃபீல்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸை நம்மளால் டெவலப் பண்ணிக்க முடியும். லைக் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், இமேஜ் ப்ராசஸிங், இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸை நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண முடியும். அதனால தான் இதை ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். பைத்தானோட அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தா நிறைய இடத்துல பைத்தான் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ், இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட், ChatGPT இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் பைத்தான் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. பைத்தன் இஸ் அ இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ். இதை ஏன் இப்படி சொல்கிறோன்னா, இன்டர்பிரிட்டருங்கிறது டிரான்ஸ்லேட்டர் மாதிரி. ப்ரோக்ராமர் கொடுக்குற பைத்தன் கூட இன்டர்பிரிட்டர் கம்ப்யூட்டருக்கு புரிகிற மெஷின் லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். பைத்தான் லாங்குவேஜ் இன்டர்பிரிட்டரை யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணும். ஸோ பைத்தானை இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். இன்டராக்டிவ் லாங்குவேஜ். இன்டராக்டிவ் அப்படின்னா ரெண்டு பேர் கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரி. இட் மீன்ஸ் நீங்கள் பைத்தான் கோடிங் பண்ணுறப்ப நீங்கள் கொடுக்குற ஒரு லைன் ஆஃப் கோடிங்க்கும் அவுட்புட் அப்போவே கிடச்சிடும். ஜஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி. அண்ட் ஆல்சோ IDE யூஸ் பண்ணிங்கன்னா அட் அ டைமில் நீங்கள் எடிட்டர்லேயும் அவுட்புட் ஸ்க்ரீன் இது ரெண்டுலேயுமே ஒர்க் பண்ணிக்கலாம். இன்டராக்டிவ் மோட் யூஸ் பண்ணி டெவலப்பர்ஸால் டைரெக்டாக அவங்களோட கோடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். உடனே அவங்களுக்கு அவுட்புட்டும் கிடச்சிடும். அதனால தான் இதை இன்டராக்டிவ் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். பைத்தனை ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஏன்னா இது ஊப்ஸ் கான்செப்டை சப்போர்ட் பண்ணுது. இதை யூஸ் பண்ணி டெவலப்பர்ஸால் அவங்களுடைய சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணிக்க முடியுது. எந்தெந்த மாதிரி ஊப்ஸ் கான்செப்ட்லாம் இதில் வருதுன்னு பார்த்தா, கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன், பாலிமார்ஃபிசம், அப்ஸ்ட்ராக்ஷன் இது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுறதால இதை ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் பைத்தான் பார்க்கலாம். நெதர்லாண்டை சேர்ந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் மிஸ்டர் கைடோ van Rossum 1989 சென்ட்ரம் விஸ்கெண்ட் அண்ட் இன்ஃபர்மேட்டிகா CWI அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவர் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் ABC ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டெவலப் பண்ணுறது. சக்ஸஸ்ஃபுல்லாக டெவலப்பும் பண்ணிட்டாங்க. பட் அந்த லாங்குவேஜில் நிறைய ட்ராபேக்ஸ் இருந்ததால் அவர் ஒரு லாங்குவேஜை டெவலப் பண்ணணும்னு யோசிச்சார். 1989 அவரோட கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் ஒரு புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டெவலப் பண்ணார். அதில் ABC லாங்குவேஜில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணார். லாங்குவேஜை டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு என்ன நேம் வைக்கலான்னு யோசிச்சப்போ 1970s ஒரு ஃபேமஸான காமெடி சீரீஸ் BBC சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட நேம் மான்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ். கைடோ van Rossum அந்த ஷோவோட ஒரு பெரிய ஃபேன். ஸோ அவர் டெவலப் பண்ண லாங்குவேஜ்க்கு யூனிக்காக ஷார்ட்டான நேம் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பைத்தான் அப்படிங்கிற நேமை வச்சார். 1991 கைடோ van Rossum பைத்தான் லாங்குவேஜோட அஃபீஷியல் வெர்ஷன் 0.9.0 ரிலீஸ் பண்ணார். அதுக்கப்புறம் 1994 பைத்தான் 1.0 வெர்ஷன் இன்னும் சில நியூ ஃபீச்சர்ஸோட அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. 2000 பைத்தானோட வெர்ஷன் 2.0 ரிலீஸ் பண்ணாங்க. அதில் லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன், கார்பேஜ் கலெக்ஷன் இது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. 2008 பைத்தான் 3.0 ரிலீஸ் பண்ணாங்க. அதை நம்ம பைத்தான் 3K இல்லை பைத்தான் 3000 கூட சொல்லலாம். இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க பைத்தானோட வெர்ஷன் 3.13.3. Why we have to learn பைத்தான்னு பார்த்தா, பைத்தான் கற்றுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. பைத்தானில் யூனிக் ஸ்டைல்ஸ் இருக்குது. பைத்தான் ஒரு இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ். ஸோ டீபக்கிங் அதாவது எரர்ஸ் கண்டுபிடிக்கிறது எல்லாமே இதில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால இதை யூனிக் ஸ்டைல்னு சொல்கிறோம். பைத்தனை கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது மல்டிபிளான பிளாட்ஃபார்ம்ஸை சப்போர்ட் பண்ணுது. இட் மீன்ஸ் நம்ம ஒரு OSல் ப்ரோக்ராம் எழுதினோம் அப்படின்னா வேறு ஒரு OSல் நம்மளால் ரன் பண்ண முடியும். அதனால இதை கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். பைத்தான் ஒரு எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ். இதை ஏன் இப்படி சொல்கிறோன்னா, சிம்பிள் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுறதால கோடை படித்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ்னு சொல்கிறோம்.
இது வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, பைத்தான் வந்து இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும். யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பைத்தான் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்க்கு போயிட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைத்தானை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்களோட சிஸ்டமில். அதனால் இதை ஃப்ரீன்னு சொல்கிறோம். ஓப்பன் சோர்ஸ்னு ஏன் சொல்கிறோன்னா, பைத்தான் லாங்குவேஜோட ஒரிஜினல் சோர்ஸ் கோட், லைப்ரரிஸ், ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம். அதனால் பைத்தானை ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ்னு சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.